10th 12th படிச்சு முடிச்ச மாணவருடைய பெற்றோர்கள் அதிகமாக கவலைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பையன் அடுத்து என்ன பண்ண போறான், என்ன படிக்க போறாங்கிற விஷயம்தான். பயப்படாதீங்க, கேரியர் கைடன்ஸோ அகாடமிக் கைடன்ஸோ நான் கொடுக்க போறது இல்லை. உங்க குழந்தைங்கள நீங்க எங்க வேணாலும் படிக்க வச்சுங்க, என்ன வேணாலும் படிக்க வச்சுங்க, ஆலிம், டாக்டர், இன்ஜினியர், எது வேணாலும். ஆனா கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கணும்னு இஸ்லாம் முன்வைக்குது. அதுதான் குர்ஆனுடைய முதல் வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், உன்னை படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு நீர் படிப்பீராக. இங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இஸ்லாத்தில் கல்வியின் மகத்துவம் என்பது வெறும் படி இக்ரா என்பதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையாவே இஸ்லாத்தின் கல்வி என்பது உன் இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக என்பதுதான். நீ எந்த கல்வி பயின்றாலும் சரி, அந்த கல்வி அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். அந்த கல்வி இறையச்சத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கல்வி எளிய மக்களோடு நிற்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய அல்லாஹ்விற்காக படிக்கக்கூடிய கல்வியாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.